வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷாஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹிந்தி சீரியல் கொடுமைகள். போலாம் 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 ரைட். இப்ப பாரு நானு நிறைய பேர் தமிழ் சீரியல் பக்கம் மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த ஹிந்தி சீரியல் பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரின்னு போய் ஹிந்தி சீரியல் பக்கம் எட்டி பார்த்தா தமிழ் சீரியல் கூட பயங்கரமான சம்பவம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் தான் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். பாத்துருவோமா? அந்த புள்ள குதிச்சதை பார்த்து நீ ஷாக் ஆவன்னு பார்த்தா நான் கொடையை ஒரு வாட்டி வலது கையில போட்டுக்கிறேன், இடது கையில போட்டுக்கிறேன், க்ளோஸ் அப் சாட்ல போட்டுக்கிறேன், ஒயிட் சாட்ல போட்டுக்கிறேன், விதவிதமா கொடையை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். போடா சட்டு புட்டுன்னு போய் அந்த புள்ள உயிரோட தான் இருக்கா இல்ல புட்டுக்கு சான்னு போய் பாரு போ. ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது, பொறாம. இல்ல அந்த புள்ள கரெக்டா குதிச்ச இடம்னு பார்த்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எதுவும் குறைச்சு விட்டாங்களா இல்ல கீழே இருந்து மேல எதிர்காத்த ரொம்ப ஃபோர்ஸா அடிச்சு விட்டாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமா ஆகாயத்திலே நீச்சல் அடிச்சிட்டு இருக்கே தவிர்த்து கீழே லேண்ட் ஆக மாட்டுது. நான் தற்கொலை பண்றத அனுமதிக்க மாட்டேன். தயவு செஞ்சு குதிச்சிராத. நான் பாறையில ஏறி வரணும். ஓ டேய், எனக்கு தெரிஞ்சு பாராசூட்ட மாட்டிட்டு குதிச்சவங்க கூட இன்னத்துக்கு சேஃபா கீழே லேண்ட் ஆகி கேப் பிடிச்சி வீட்டுக்கு போய் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு தூக்கி இருப்பான்டா. நீ இன்னும் மேலதான் இருக்கியாமா? அடேங்கப்பா, அந்த புள்ள மேலேந்து குதிக்கிறத பார்த்துட்டு ஷாக்காகி கொடையை வச்சு 1/4 மணி நேரம் விளையாடிட்டு அப்புறமா தான் ஓடவே ஆரம்பிச்சான். அப்படி ஓடி வந்து இந்த புள்ளைய காப்பாத்திட்டான் அப்படின்னா இப்ப நான் யாரை பாராட்டுறது? அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். மேலேந்து குதிச்ச புள்ள எப்படியும் பொறுமையா தான் கீழே வரும்னு கான்பிடன்டோட ஓடி வந்த இவனை பாராட்டுறதா இல்ல நம்மளை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு ஸ்லோ மோஷன்ல ஒருத்தன் பொறுமையா ஓடி வரானே அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம கீழே போயிட்டா அவன் கோச்சிக்க மாட்டானா அப்படின்னு ரொம்ப பொறுமையா வர வரைக்கும் வெயிட் பண்ணி கீழே வந்த இந்த புள்ளைய பாராட்டுறதா இல்ல இப்படிப்பட்ட ஒரு அருமையான சீனை யோசிச்சு நம்ம டைரக்டர் சார பாராட்டுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. புரியக்கூடாது, புரிஞ்சாதான் கஷ்டமே. பாவிகளா, மறுபடியும் குதிக்கிறதா? ரைட்ரா. எப்படி தமிழ் சீரியல்ல இந்த கல்யாணம், பிரெக்னன்ட், குழந்தை பிறக்கிறது இதெல்லாம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்க இன்னைக்கு என்ன பண்றது, சரி ஒருத்தனை குதிக்க வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க போல இருக்கு. இந்த புள்ள எப்ப மேல இருந்து கீழே வருது, இத பிடிக்கிறதுக்கு எந்த நாட்டுல இருந்து எங்க இருந்து இவன் ஓடி வர போறான் அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பாப்போம். அப்பாடா பரவாயில்ல, இந்த வாட்டி எங்க இருந்து ஓடி வர வேணா, கரெக்டா கீழே நில்லு, புள்ள வரும், தடிக்கி விழுந்த புள்ளைய எப்படி பிடிப்பியோ அந்த மாதிரி கை தாங்களா புடின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அந்த மனுஷன் கரெக்டா புடிச்சிட்டாப்ல. இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? இது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி குதிக்கிற சீன் இன்னும் 2000 மாட்டுச்சு. வேணா இவங்க முழுக்க முழுக்க இப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றத சாம்பிளா 2 காமிச்சா போதும், நான் 2ஓட நிப்பாட்டிக்கிட்டேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. இது ஒரு ஹிந்தி சீரியல் அப்படிங்கிறதுனால அந்த வில்லி என்ன பேசுறா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது, எனக்கும் புரியாது தான். இருந்தாலும் புரிஞ்ச மாதிரி இப்போ நான் ஒரு டப்பிங் கொடுக்க போறேன், அது நீங்க புரிஞ்ச மாதிரி கேட்க போறீங்க. ஓகே, நான் வேணா இப்ப டப்பிங் பண்றேன் பாரு. ஏண்டி பொக்கரவாயி, நீ மாஸ்க் போட்டு வந்தா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதா? இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? நான் வில்லின்னு ஒருத்தி இந்த சீரியல்ல இருக்கேன்ல, இப்ப பாரு என்னுடைய வில்லத்தனத்தை. அடுத்து என்ன டயலாக் தெரியுமா? என்ன பண்ணலாம்? எர்ரா அந்த ஐட்டத்தை
பாத்தியா இப்ப இந்த கொக்கிய போட்டு நான் ஒரு இழுக்க போறேன். மாஸ்டர் பிளான். நீ அவ்வளவுதான்டி மாட்ட போற. போடுறா அந்த கொக்கிய. போ 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 போ. போலாம் 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 போலாம். ரைட். இப்ப பாரு நானு. இப்ப பாரு எப்படி நம்ம வில்லியோடைய பயங்கரமான பிளான். கரெக்டா அந்த கொக்கியை எடுத்து அந்த புள்ளியோடைய நெட்ல போட்டு இப்ப புடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இப்ப ஒரு இழுத்தாங்கன்னு வைங்களேன், அந்த புள்ளியோடைய மாஸ்க் எல்லாம் கலண்டு கீழே விழுந்து நாரி போயிடும். நாரி அந்த நாரி போறதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே ஓகே, இழுத்துற வேண்டியதான். அம்மே என்ன நம்ம இழுக்கிறதுக்குள்ள அவ இழுத்துட்டா. காலையில ஜிம்முக்கு வேற போக மறந்துட்டேனே. எப்படிப்பட்ட சீன் பாத்தீங்களா? அந்த புள்ள அந்த கைத்த கூட இழுக்கல, சும்மா கிடந்த நெட்டை வந்து சைடுல போட்டுச்சு. அதுக்கே இந்த புள்ள வந்து கீழே விழுந்து போச்சாம. ரொம்ப வீக்கான வில்லி எடுத்து வச்சிருக்கீங்க போலயடா. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்கு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, உங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ் சீரியல் எவ்வளவு பரவாயில்ல போல. நீங்க ரொம்ப மோசமா இருக்கீங்களா. ஐயோ, இது கூட தெரியாம கிளம்பிட்டானே. இல்ல தெரியாம அந்த புள்ள ஷால் நம்ம கையில மாட்டிக்கிச்சு. ஓகேவா, நம்ம கூப்பிடுறது கேட்கல, அந்த புள்ள காதுல ஹெட்செட் மாட்டிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணு அந்த இடத்துலயே நின்றா அந்த ஷால் பிச்சுக்கிட்டு போயிடும், இல்லனா அது இழுத்து அந்த புள்ள இப்படி திரும்பி பார்த்துரும். அதெல்லாம் நடக்கும். நினைக்கிறேன் அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறேன். அதை சொல்லு முதல்ல. அட தெய்வமே, என் தொழிலுக்கு இப்படி ஒரு சோதனையா? வந்துடா ராஜா வந்துடா, நம்ம வேற பாக்கெட் பாத்துக்கிறோம்டா. ஐயா ஊரே பாக்குதியா. ஐயோ வரமாட்டேங்குது. ஆனா இவன் என்னமோ அந்த புள்ளையோட புருஷங்கார மாதிரி பின்னாடியே டிராவல் பண்ணி அந்த புள்ள போற இடத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்கானே. விட்டா அந்த புள்ள கூடயே சேர்ந்து கேப் ஏறி வீட்டுக்கெல்லாம் போயிருவான் போலயப்பா. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இந்த இன் பண்ணும்போது சாரி மாட்டிச்சுட்டு அந்த புள்ள பின்னாடியே போயிட்டு கிடந்துச்சு. இப்ப அந்த புள்ள பின்னாடி இவரு போறாப்புல. எப்படி எல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இது ஒரு பயங்கரமான சீனுங்க. அதாவது நார்மல் ரன்னிங் ரேஸ் பார்த்திருப்பீங்க. இந்த ரன்னிங் ரேஸ் கொஞ்சம் டிஃபரெண்டான ரன்னிங் ரேஸ். என்னன்னா, ஒரு ரோட்ல ஒரு புள்ள நிக்குது, இன்னொரு ரோட்ல லாரி நிக்குது. லாரிக்கு இந்த புள்ளைக்கும் ரன்னிங் ரேஸ். ஆமா, ஓ இது விவகாரமான போட்டிங்கோ. ரைட். இப்போ எப்படி இந்த புள்ள ஜெயிச்சிரும்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனா எப்படி எல்லாம் ஜெயிக்குது பாருங்களேன். மூளைகளுக்கு வேலைகளை கொடுக்கணும். மனசாட்சி வேணாமடா. உசைன் போல்ட் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் ஓடுறாருன்னு கேள்விப்பட்டேன். அந்த லாரி 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். இந்த புள்ள தவளை மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இத்தனைக்கு அந்த புள்ள எப்படியும் ஜெயிச்சிரும், தடுத்தரணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் கீழே ஆணியெல்லாம் போடுறான். அந்த புள்ள அதை மிதிக்காம போனாலும் பரவாயில்ல, அதை மிதிச்சுக்கிட்டு நொண்டிக்கிட்டே ஓடி போய் ஜெயிச்சிருச்சாமா. யாரா நீங்க? அதாவது எங்க தமிழ் சீரியலாச்சும் லாஜிக்கை ஜஸ்ட் குழி தோண்டி புதைச்சிட்டு விட்டுருவாங்கடா. ஆனா நீங்க எரிச்சி சாம்பலாக்கி அதை கொண்டு போய் கடல்லே கரைக்கிறீங்களா. आगे बढ़ने की कोशिश बरकरार है. இந்த புள்ள ஒரு அத்லெட் அப்படிங்கிறதுனால இந்த சீரியல் ஃபுல்லா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சீரியல் ஃபுல்லா காம்படிஷன், சீரியல் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த புள்ள தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது டைரக்டருக்கு தெரியும், ஆடியன்ஸ் தெரியும், அங்க இருக்கிற வில்லனுக்கு தெரியாதா? அவன் என்ன பண்றான், இந்த புள்ள எப்படியும் ஃபர்ஸ்ட் வந்துடும், இந்த புள்ளைய போட்டு தள்ளுனுடா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியா ஒன்று பண்றான். அந்த ஐடியாவை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, சும்மா ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. अपनी बेटी की जीत के बाद 7 नंबर के ट्रैक पे जो रिबन बना हुआ है ना, उसमें सुई लगी है. அடே அந்த ரிப்பன் என்னடா நல்லா போட்டு இறுக்கியாட கட்டி வைப்பாங்க, யாரும் பிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு. வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வின்னர் வரும்போது அந்த ரிப்பனும் சேர்ந்து அவங்க கூடவே வந்துடும். அவ்வளவுதான் கட்டி வச்சிருப்பாங்க. அதுல போய் நீ ஒரு ஆணியை சொருகி வச்சுட்டு ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி அவங்க அப்பா கிட்ட பீலா விட்டுக்கிட்டு இருக்கேடா. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். मेरी बेटी को अगर துர்கா कड़ी टक्कर देते हुए पलट. ரைட். இப்ப அந்த ஆணி அந்த புள்ளைக்கு இப்படி குத்தி பின்னாடி பிதுங்கிட்டு வரும் முதுகு வழியா.
அப்படிதான்டா காட்ட போறீங்க, காட்டுங்கடா. அவரே கோச்சிட்டு போறாரு, தொழில பொறுமை தானே அவசியம். 2018 की அப்பாடா நல்ல வேலை, அவன் அந்த ரிப்பன்ல குத்தி இந்த கடப்பார குத்தி பின்னாடி பிதுங்கி வராம நல்ல வேலை அந்த டாலர் காப்பாத்திருச்சாமா. இல்லனா இந்த கட்டப்பா குத்துவார் இல்லையா பாகுபலி, ஏய் பிதிக்கிட்டு வெளியே வருமே, அந்த மாதிரி ஒரு சீன் எடுத்து வச்சிருப்பாங்க இத்தனூண்டு ஆணியை வச்சுக்கிட்டு. படத்துல ஹீரோக்கு கொஞ்சம் மாசான சீன் வைப்பாங்க, அதை பார்க்கும்போது இவ்வளவு பில்டப் எல்லாம் தேவையாப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. இப்ப இந்த சீனை பாத்தீங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் எவ்வளவோ தேவல, என்னடா நீங்க அதையே வாரி துண்ணுட்டு போயிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு சீன் எடுத்து வச்சிருக்காங்க. क्या हुआ कार्तिक? எப்படி பாத்தீங்களா இல்லையா, நம்ம சார் மேல இருந்து குதிக்கும் போது எங்க கயிறு இருக்கு அப்படின்னு தேடி போய் அந்த கயிற்றெல்லாம் எடுத்து அதுல கொக்கி எடுத்து மாட்டி, இருப்பா தம்பி உன் பைக்ல மாட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அதுல மாட்டி அதை கேட்டோட கேப்ல விட்டு எடுத்து இப்ப இழுக்கிற பாடுறா அப்படின்னு சொல்லி ஒரு இழுத்துக்கிட்டு இருக்காப்லயே. என்னடா டே இது மாசா இல்ல தமாசாடா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, இவங்க ஃபாலோ பண்றது மொத்தமே 2 ஃபார்மட் தாங்க. ஒன்னு மேல இருந்து கீழே குதிச்சா கீழே வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகுது, அப்படி இல்லைன்னா மேல இருந்து கீழே வர்றதுக்குள்ளேயே 3/4 மணி நேரம் வேலையை முடிச்சிடுறாங்க. தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற இந்த பழமொழியை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அத அந்த மெசேஜை இவ்வளவு எளிமையா ஒரு காமெடியான முறையில் டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்னு இவங்களை பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு என்னுடைய பாராட்டு. நீங்க வீடியோ பார்த்துட்டு பாராட்டுங்க. இந்த சீரியலுடைய வில்லி அங்க இருக்கிற மிளகா பொடியை எப்படியாச்சும் அந்த அப்பாவி ஹீரோயின் மேல போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் ஒன்னு பண்ணி வச்சிருக்கு. பட் இங்க தான் தன்வினை தன்னை சுடும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? எப்படி நண்பர்களே, நல்லா இருந்துச்சா? இதை விட காமெடியா யாராச்சும் இந்த மெசேஜை கன்வே பண்ண முடியுமா நண்பர்களே? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இறுதியா ஹமாம் விளம்பரத்தை பார்க்க போறீங்க. சரி, ஹமாம் விளம்பரம் மாதிரி ஒரு சீரியல் எடுத்து வச்சிருக்காங்க, அதை பார்த்துருங்க. எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி சீரியல் ஃபுல்லா ஒண்ணு பறக்கிறது இல்ல தாவறது இல்ல குதிக்கிறது, அதை 8 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஓடி வந்து பிடிக்கிறது, இப்படியே தான் எடுப்பாங்க போல இருக்கு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சாவளதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த ஹிந்தி சீரியல் கொடுமைகளை பார்த்து கொஞ்சமாச்சு வாய் விட்டு சிரிச்சிருப்பீங்க நம்பரே. ஒருவேளை நீங்க சிரிச்சிருக்கீங்க மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த யூடியூப்ல நம்ம வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான். ஓகேவா? அண்ட் நிறைய பேர் நோட்டிபிகேஷன் வரலன்ற கம்ப்ளைண்ட் சொல்றீங்க இல்லையா, அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் பத்தாது, பக்கத்து வீட்டுல போய் எட்டி பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஐக்கான் ஒருத்தன் இருப்பான். அவன் மண்டல நறுக்குன்னு ஒரு கொட்டை கொட்டி விட்டீங்கன்னு வைங்க, ஆளுன்னு ஒரு ஆப்ஷனை காட்டுவான். அதை கிளிக் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டான் வரும். நீங்க அதை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் கரெக்டா பண்ணிருங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பாய் அண்ட் டேக் கேர்.